Hi students, welcome to my channel Education Corner. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க. வாங்க இன்னைக்கு என்ன கிளாஸ்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல வந்து சாப்டர் 1 நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் கற்றுக்க போறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் யூஸ் டு ரெப்ரசன்ட் தம். லார்ஜ் நம்பர்ஸை வந்து என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். டு கம்பேர் லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் ஆர்டர் தம். லார்ஜ் நம்பர்ஸை கம்பேர் பண்ணுறது எப்படி, ஆர்டர் வைஸாக எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டு எம்ப்ளாய் எஸ்டிமேஷன் ஃபார் லார்ஜ் நம்பர்ஸ். தோராய மதிப்பை வந்து லார்ஜ் நம்பர்ஸ்க்கு வந்து எப்படி மதிப்பீட்டை வந்து எப்படி பயன்படுத்த போகிறோம் லார்ஜ் நம்பர்ஸ்க்குன்னு பார்க்க போகிறோம். டு சால்வ் வேர்ட் ப்ராப்ளம்ஸ். நிறைய வேர்ட் ப்ராப்ளம்ஸை வந்து 4 ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் இன்வால்வ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். முழு எண்களை பயன்படுத்தி எப்படி அதோட பண்புகளை புரிஞ்சுக்கிறோம், சில ப்ராப்பர்ட்டிஸை வச்சுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன். ரீட் த ஃபாலோயிங் கன்வர்சேஷன் பிட்வீன் 2 கிளாஸ்மேட்ஸ்க்கு நடுவில் ஒரு கன்வர்சேஷன் நடக்குது. மணிங்கிறவன் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறான். 10,000 people visited the trade fair yesterday. தொழில் பொருட்காட்சியை வந்து 10,000 people 10,000 peoples வந்து நேற்று பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறான். மல்லிகா வாவ் தட்ஸ் எ லாட் ஆஃப் பீப்புள். நிறையா பீப்புள்னு சொல்கிறா. மணி தேங்க் குட்னஸ், ரொம்ப நல்லது. ஐ வென்ட் டு த ட்ரேட் ஃபேர் எக்ஸாக்ட்லி எஸ்டர்டே. நான் நேற்று போய் அதை பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். மல்லிகா வை வாட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அபவுட் இட். எதுக்கு நீ இவ்வளோ முக்கியமாக சொல்கிறேன்னு கேட்குறான். மணி சொன்னான், டோன்ட் யூ சி, உனக்கு புரியலையா? இஃப் ஐ ஹேட் நாட் கவுன், நான் நேற்று போகாமல் இருந்திருந்தேன்னா they would have written 9,999 people only visited the trade fair yesterday. நேற்று வந்து 9,999 people மட்டும் பார்த்துருப்பாங்கன்னு அவங்க எழுதியிருப்பாங்க. அது படிக்கவும் it would have been difficult to read and understand. அது படிக்கவும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் நமக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்னு சொல்கிறான். ஓகேவா? வாட் டு யூ திங்க் about this conversation. இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாஸ் மணி ரைட், மணி சொல்கிறது சரியான்னு கேட்டிருக்காங்க. நோ இட் would still be இல்லை. 10,000 people visited. நியூஸ் பேப்பர்ஸ் கிவ் அண்ட் ரீடர்ஸ் வாண்ட். நியூஸ் பேப்பர்ஸ் வந்து எப்படி தருவாங்கன்னா நம்ம படிக்கிறவங்க விரும்புகிற மாதிரி த சென்ஸ் ஆஃப் சைஸ், அந்த விரும்புகிற சைஸில் தான் அவங்க எப்போதும் வச்சுட்டு வெளியிடுவாங்க. நாட் எக்ஸாக்ட் வேல்யூஸ் when numbers are large. எப்போவுமே அதை வந்து எக்ஸாக்டாக வந்து வேல்யூ போட மாட்டாங்க. ஓகே, யூ ஹாவ் ப்ராபப்ளி ஹியர் நேம்ஸ் லைக் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் யூஸ்டு பை எல்டர்ஸ். நம்ம பெரியவங்க நியூஸ் பேப்பர் படிக்கல கேட்டிருப்போம். மேக்ஸிமம் ரீட் பண்ணுறப்ப லேக்ஸ் க்ரோர்ஸ் தான் ரீட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். we often come across situation that involve large numbers in a real life. நம்ம எப்போவுமே ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் வந்து நிறையா லார்ஜ் நம்பர்ஸை வந்து பார்க்குறோம். லைக் த நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் டிஸ்ட்ரிக்ட். எத்தனை பீப்புள் அந்த டிஸ்ட்ரிக்டில் லிவ் பண்ணுறாங்க. த பட்ஜெட் ஆஃப் கவர்மெண்ட்டோட நிதி உதவி தொகை எவ்வளோ. த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ்க்கு உள்ள தொலைவு. ஆர் த நம்பர் ஆஃப் பைசைக்கிள்ஸ் ஸ்டோல்ட் இன் இயர். இந்த இயரில் விற்கப்பட்ட பைசைக்கிளோட எண்ணிக்கை. அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. In all these situations, we look for names that convey the size of these numbers. எப்போவுமே நம்ம இந்த எல்லா சூழ்நிலையும் பெரிய எண்களோட பெயர்களை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் எல்லையும் லார்ஜ் நம்பர்ஸ் இன் ரியல் லைஃப். ஓகேவா? மேத்தமெட்டிக்ஸ் எல்லையும் எங்கும் கணிதம் அன்றாட வாழ்வில் எண்கள். ரியல் லைஃப்பில் எப்படி நம்ம எண்களை பயன்படுத்துகிறோம்னு பார்க்குறோம். இப்போ தமிழ்நாடு எங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, தமிழ்நாடு ஹேஸ் அபவுட் 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட். தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்குது. த நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் த மில்கி வே கேலக்ஸி இஸ் அபவுட் 20,000 crore. ஓகேவா? நம்மளோட மில்கி வேல வந்து எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து 20,000 crore பால்வெளி திரளில் வந்து ஏறத்தாழ 20,000 கோடி விண்மீன்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ let us understand the large numbers in detail and the way they are connected to the numbers learned earlier. நாம் இதுவரையும் பார்த்த எண்களில் வந்து பெரிய எண்களையே நம்மளால சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகேவா? 20,000ங்கிறத இதுதான் நம்ம நியூஸ் பேப்பர் எப்போவுமே இந்த மாதிரி தான் வெளியிடும். ஓகேவா? 26,345ன்னு ரைட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதுதான்
நம்ம வந்து எண்களை வந்து அன்றாட வாழ்வில் வந்து இப்போ தான் பயன்படுத்துகிறாங்க. ரீகேப் ஆஃப் சக்ஸஸர் அண்ட் ப்ரெடிசஸர். நம்ம சின்ன கிளாஸில் ஏற்கனவே படிச்சிருப்போம் சக்ஸஸர்னா என்ன, ப்ரெடிசஸர்னா என்னென்னு. சக்ஸஸர்னா தொடரி, ப்ரெடிசஸர்னா முன்னி. ஓகேவா? when 1 is added to a number we will get successor. எந்த ஒரு நம்பரோடையும் 1 ஆட் பண்ணால் நமக்கு சக்ஸஸர் கிடைக்கும். we will when 1 is subtracted from the number, ஒரு நம்பரோட 1 சப்ராக்ட் பண்ணோம்னா அதோட முன்னி சக்ஸஸர் கிடைக்கும். ஓகேவா? the successor of 4576 is 4576 னா ப்ளஸ் 1 பண்ணணும். ஓகே, அப்போ 4577 இதான் ஆன்சர். the predecessor of 8970 னா minus 1, 70ல minus 1 போச்சுன்னா 8969 is the answer. ஓகே, 999 plus 1ங்கிறப்ப 1000 நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? 10,000 minus 1ங்கிறப்ப 9999 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, the predecessor of the smallest 5-digit number is ஆன்சர் என்னன்னா 9999. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மாலஸ்ட் என்ன டிஜிட் வேணால் மென்ஷன் பண்ணலாம். சிங்கிள் டிஜிட், 2 டிஜிட், 3 டிஜிட் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு வந்து 10, 100, 1000 1 0 பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். 10 தான் ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர், ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னா 100. அதே கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னா என்ன சொல்லுவோம்? 999. ஸோ எப்போவுமே ஸ்மாலஸ்ட்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 0, 10, 100, 1000, 10,000 இந்த மாதிரி போயிட்டுருக்கதான் ஸ்மாலஸ்ட் டிஜிட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ்னால் என்ன சொல்லுவோம்னா 9 வச்சு 999, 99, 9. ஓகேவா? இதை தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வே. இப்போ வந்து ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னா என்ன சொன்னேன்? நான் 1 0 சொல்லி பேஸ் பண்ணின்னு சொன்னேன்னா, இப்போ 5 டிஜிட்னா 1s, 10s, 100, 1000, 10,000 5 டிஜிட் வந்துருச்சு. 5 டிஜிட் வந்துருச்சா? இப்போ இதோட ப்ரெடிசஸர் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரெடிசஸர்னா என்ன சொல்லியிருக்கேன்? நான் -1 பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, -1 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9999 கிடைக்கும். ஓகேவா? அப்போ the predecessor of the smallest 5 digit number is 9999. ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.